இல்ல பிள ஓ. வந்தீங்க ஆ, ஸ்கிரீன். கேக்குது. பிள வேண்டாம், பிள வராம நான் வேண்டாம். இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في كبد. இப்போ வந்துங்க. لقد خلقنا الإنسان في كبد. ம். ரெண்டாவது. قد أفلح من تزكى. ஜ சவுண்ட் விடுங்க. தஸக்க. ت- ஜ ஜ تزك வரல. تزكى. இன்னும் வரணும். قد أفلح من تزكى. தஸக்க தஸக்க. تزك تزكى. قد أفلح من تزكى. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட். لقد خلقنا الإنسان في كبد. ரெண்டாவது. قد أفلح من تزكى. ம். சரி, இது வந்து பிள வராங்க. فقل هل لك إلى ஈ சவுண்ட் தேவை. إلى ها؟ ஈ ஈ ஈல ஈ உச்சரிப்பு முக்கியம். إلى. فقل هل لك إلى أن تزكى. திருப்பி வருங்க. فقل هل لك பா பா பிள ஃபேண்ட் வரணும். ها؟ பா என்றது ك ஃபேண்ட் வரணும். ஃபே. ف م. ம். ஃபே. فقل هل لك إلى أن تزكى. இன்னும் அந்த ஏட உச்சரிப்பு வரல. அந்த அது கொஞ்சம் ஐனுக்கு சார்பா போகும். أن أن تزكى. திருப்பி வருங்க. فقل ஃபா فقل هل فقل ها؟ فقل فقل فقل. هل فقل ம். فقل هل لك إلى أن تزكى. ம். ரெண்டாவது. فق- فقال أنا ربكم الأعلى. ربك ربك سينك فقال أنا ربكم ربكم الأعلى. ربكم لا لا الأعلى. ربك ولا ربك. ربكோடு வருது உங்களுக்கு பதில்ல. ربكو ஆ बेटा. ربكو பல கோ கோ. ربكو كو நம்ம كاب. கேப் சரி. கோடு சொல்றது பல. كو அது சும்மா அப்படி. சாதாரணமா சொல்றதுனே கூ. கோ சாதாரண சொல்ல மாறக்கூடாது, பின்னே போகுது. பூண்டு போகுது. கூ கூ. அது வந்து கூ. இது வந்து கூ. ரைட்டா. கடைசியா சொன்னது சரி. அந்த கூ ஓதல வரல. சொல்ல போகலையும் வரல. ரப்புக்கு. ரைட்டா. இன்னும் முன்னுக்கு வரணும். ரப்புக்கு ரப்புக்கு. ரப் ரப்புக்கு. ஆ இப்ப சரி. ரப்புக்கு. فقال أنا ربكم இல்ல الأعلى.
என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரெண்டு காப்பும் ஒரே வடிவத்தில் வருது. ரப்ப கால் என்று உச்சரிக்க போல ரப்பு கூ ஒன்றும் வருது. ஓதல்ல வேறுபாடு வருது இல்ல. فقال أنا ربكم ربكو ربكم الكو சரி படுக்கணும். ரப்புக்கு ரப்புக்கு கொஞ்சம் பின்னுகளாயினா பிரச்சனை போயிடும். இது இந்த காஃப் வந்து இது நடு இத தொண்டையில இருந்து அடியில வரணும். இந்த கூ வந்து நுனி நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் தானே வரணும். கூ நீங்க அப்படிதான் கூண்டு சொல்றேன். நீங்க கூண்டு செல்றது சரி. பக்கால ஆ, போத போக்குல ரெண்டும் ஒரே அப்புறம் வடிவத்தில் வரையறாது. அதான் பிரச்சனை. இந்த பாடத்துல மெயின் ம் டாஸ்க் அதான். இப்ப முதலாவது ஃபகுல் ம் ஹல்லக்கன்னு சொல்லல, நீங்க ஹல்லக்க என்று சொன்னீங்க. ம் தசக்கன்னு சொன்னீங்க. தசக்க தசக்கன்னு ம் வரையும் இல்லை, தசக்கேண்டே வந்துச்சு. அந்த வித்தியாசம் தான் பிரச்சனை. ம் ரெண்டாவது அதே வித்தியாசம் வரணும். எப்படி தசக்க கேன்னு உச்சரிக்கலோ அதே இடம் தான் கே கூவா மாறணும். கே கூவண்டா மாறையில அது. நீங்க ம் கேண்டு செல்ற இடமும் கூ கூண்டு செல்ற இடமும் இடம் மாறுது ஆ ஒன்று. போத போகல அதான் பிரச்சனை. ம் கூ ரைட்டா ஓ இப்ப கூ சரி. அந்த இதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓதெல்லாம் பார்க்கணும். فقال أنا ربكم இல்ல الأعلى ரப்பு கோமோல் தான் போகுது. ربكم இந்த ரப்பு கோ ربكم الأعلى ம், கூ கே கூ இப்படிதான் சொல்றேன். கே கூ அந்த இடம் தான் வரும். இப்ப சரி. கேக்கு செல்ல இடம் சரி. فقال أنا ம். அதுல தான் சொல்றேன். கூ ஓத கே போகல கூ மாறுது. அந்ததான் நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. நீ கூண்டு செல்லதுக்கு மோத போகல ஓதுற வடிவத்துக்கு வித்தியாசம் இல்லை. ம் ஆ, فقال أنا ربكم இல்ல الأعلى ரைட்டா விலை கூ ஓத போகல மாறீங்க. கே கூ இப்ப சரி. அந்த இடத்துல தான் சொல்றேன். கேக்கு சரி. ஓத போகல இந்த சவுண்ட் வரலையே. இப்ப எப்படி வேற இடத்துல வச்ச சவுண்ட் அதான் தெரியல. இல்ல அதே இடம் தான் சொல்றேன். கேக்கு ரப்புக்கு அப்படிதான் சொல்றேன். சொல்ல மாட்டேன். ரப்புக்கு அதை மட்டும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரப்புக்கு எஸ். இது ஓதல்ல வரல. கன்ஃபார்மா வரல. இப்ப நீ சொன்ன ஓதல் வரல. அப்ப அர்த்தம் என்ன சொன்னா நீங்க فقال أنا ربكم الأعلى இப்ப ரைட்டா இப்ப சரி ராகம் எடுத்து இப்ப. பராம சொன்னா வரமாட்டேங்குது. அப்ப அங்கதானே பிரச்சனை. அப்ப தேவையில்லையே. அப்ப அது பிரச்சனை இது. அந்த ஓதல் தான் பிரச்சனை. அப்பதான் நாங்க எடுக்கணும். எங்கட டோன் நாங்க ஓத போகல அந்த அந்த இடத்துக்கு நாங்க போகணும். قال أنا ربكم الأعلى. فقال أنا ربكم இல்ல الأعلى நீங்க என்னம்மா செய்றீங்க? ஏன் வர மாட்டேங்குது தெரியுமா? நீங்க ரப்பு கோடு உச்சரிக்கிறீங்க. எது ம், டார்கெட் பண்ணி தெரியுமா? பின்னுக்கால வர ஆளால வர ம். ஐன்னு டார்கெட் பண்ணி. நீங்க ரப்பு கோண்டு உச்சரிக்க போகலே ஆ, இவையில அவங்களோட மனசுக்குள்ள வந்துடுது. அந்த உச்சரிப்போட வடிவத்தை நீங்க எடுக்க பாக்குறீங்க. எனவே ரப்புக்கு என்றதுக்குள்ள ஐன் ஆ, வந்துச்சு என்று சொன்னா ஒட்டோவாகவே காஃப் தான் உச்சரிக்கப்பட மாட்டாது. பெரிய காஃப் தான் உச்சரிப்பீங்க. ம், அப்ப நாங்க என்ன ம், செய்யணும்? ஐனை கணக்கெடுக்கப்படாது ரப்புக்கு என்று உச்சரிக்க போற நேரத்துல நாங்க ரப்புக்கு உச்சரிச்சா ரப்பு ம், தான் உச்சரிக்கணும். காஃப தான் உச்சரிக்கணும். ஐனுக்குள்ள ம், பின்னாடி வர சொல்லுக்குள்ள நாங்க மூவ் ஆகப்படாது. அது எப்படி வரணும்? ம், فقال أنا ம், ربكم الأعلى. ம். فقال أنا ربكم இல்ல الأعلى இல்லை வரல. ரப்புக்குமுல் அஅலா அது மட்டும் போதுங்க. ربكم இல்ல الأعلى வரவில்லை. அலிஃபும் வரல. رب ரப்புக்குமுல் அஅலா லாம்ல இருந்து அலிஃப் பிரிஞ்சு வரணும். رب ربكم الأعلى இப்ப வந்திக்குது. சரி போதும். இப்படி நீங்க 15-20 முறை ஓதி பார்க்கணும். அப்பதான் பிடிபடும். அப்ப வர மாட்டேங்குன்னு சொல்லல. இப்ப வருதே. கவனமா மெதுமெதுவா சொல் ربكم எல்லாம் போகணும். ம். ரப்புக்கும் ربكم الأعلى சரி போதுங்க. ربكم الأعلى கொஞ்சம் பாக்குறீங்க. அதாவது ஐன எடுக்காத பாக்குறீங்க. ரப்புக்குமுல் அஅலா. ربكم இல்ல الأعلى
ரப்புக்கு அல்ல, நீங்க முன்னுக்கு திருப்பி ربكم الأعلى. இல்ல, நீங்க ரப்புக்கு தான். ரப்புக்கு கு கு லைட்டா பின்னுக்கு ஆறீங்க. அது உங்களுக்கு பெரிய காப்பிட்ட சவுண்டு كو. கேட்கும். م. ம். ربكم الأعلى. திருப்பி போதுங்க, பின்னுக்கு போகுது. ம். ربكم இல்ல الأعلى. இல்ல, ரப்புக்கு கு கு ரப்புக்கு. كو. ربكم الأعلى. இப்ப அலிஃபும் ஐனும் பிரச்சனை பின்னுக்கு. அதான் முன்னுக்கு பிரிச்சிக்கலாயி. أو. லாம்ல இருந்து அலிஃபை رب. வேறுபடுத்தும். ரப்புக்குமுல் அ'லா. ربكم الأعلى. ஆ, அங்க வேறுபடுத்தினா தான் உங்களுக்கு காப் சரியா வரும். லாமுக்கும் அலிஃபுக்கும் இடையில வேறுபாடு எடுத்து ஓதினா மட்டும்தான் முன்னுக்கால வர م. காப்பு சரி வரும், மேலே வராது. மூணாவது م. وبنينا فوقكم سبعا سدادا. சீன் ஷீன் ரெண்டு வித்தியாசம் முதல்ல வரணும். سب- இங்க காஃப் ரெண்டு சரியா? سبعا سدادا. வகுப்பாம். وبنينا فوقكم سبعا சீன் சவுண்ட் வரவே இல்லையே. سدادا. சீனும் ها. ஷீனும் வரதே இல்லையே, சவுண்ட் ஒன்றும் வரவே இல்லையே, என்ன உச்சரிப்பு இது? سبعا سدادا. போதாது. ச ஷி இந்த உச்சரிப்பு வரணுமே, நான் படிச்சுட்டு மெந்திர எழுதும். செபுஅன். سا. ச சா என்கிறது இல்ல, سبعا. சா அல்ல, செபுஅன். س- سبعا سدادا. அது ஷி. ஷி ஷி உச்சரிப்பு வரணும். ஷி த شي. த ஷி. ஷி த شي. த. سبعا سدادا. இது ஓதலுக்கு வரணும். فوقكم فبن. سبعا شدادا. سبعا شدادا. سين شي. سبعا شدادا. ذا إلا شدادا. شدادا. ம். சரி போதும் பார்ப்போம், பிள்ளை வரணும். فبنينا فبنينا فوقكم சே سبعا வரல. سدادا. சே வரல. ها؟ சே சவுண்ட் வருது இல்லை. முன் ரெண்டு பாட்களையும் நேராக س. வச்சு சீண்ட உச்சரிப்பு எஸ்ட வடிவத்தில் ச என்று தெளிவா வரணும். س. س. சும்மா சே 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 سبعا சே சேண்டா வராது. சே சே சேண்டா அது சே இல்ல, சே தான் சே. விளங்குச்சு? س. முன்னாடிக்கு ரெண்டு பல்லையும் ஒன்று ها. கொண்டு நேரா வச்சா மட்டும்தான் வரும் சே. س. நான் அப்படிதான் சொல்றேன். س. سبعا سدادا. நீங்க அப்படி சொன்னா திருப்பி நீங்க சீனையும் சீனா பேர் படிக்கணும். அப்படின்னா என்ன ஒரு சவுண்ட் வருது இல்லையா, சவுண்ட் பிரச்சனை ஆகிரு. எஸ்ல சவுண்ட் س. வரல, ச ஷி سادنا. வருது இல்லையா அது. ش. இங்க س. شي. இல்ல பில. அப்ப உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை. இதை எப்படி உச்சரிக்கீங்க இப்ப? என்ன? இந்த எழுத்து எத? எப்படி? அவன் வந்து ச. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து ச. ரெண்டு உண்டு. அது இது மட்டும் தான் வித்தியாசம் ஆகி, அது இது மட்டும் தான் வித்தியாசம் கேக்குது. இது சீனு. ச. இது வந்து இது வந்து ச. இது வந்து ச. ரெண்டும் ஒரே வடிவத்தில் சொல்லிங்க. ச ச வித்தியாசம் வருது இல்லை, சவுண்ட்ல வித்தியாசம் வைக்கணும். இது சீன். சீன் ச சி சு தானே இது. இது ரெண்டுக்கும் வந்து பஸ் ரெண்டாவது. நாக்குட வடிவம் அல்லது பல்ற வடிவத்தில் என்ன வித்தியாசம்? அப்படி சொல்லுங்க. ஆ. சீனுக்கு வந்து ரெண்டு பல்லும் நேரா வச்சுட்டு சீன் ச அப்படி வரும். ஆ. இது வந்து ச. அது கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி இருக்கும். சீனோட ச அப்படி கொஞ்சம் நாக்கு வெளில வர மாதிரி. விலங்கல்ல. எப்படியும் ச நாக்கு பின்னு வரும் அப்படியா? ச முன்னாடி வரணும். ச. இப்போ அங்கே பல்ல எப்படி இருக்கணும்? அதே மாதிரி ஆ, இருக்கணும். அதே பல்லு மாதிரி நேரா இல்ல, கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் வெளில வர மாதிரி இருக்கணும். ச அப்படி கொஞ்சம்.
நீங்க தர மாட்டீங்களா இப்ப நாக்கு உள்ளுக்கு போகணும்னு சொன்னீங்க, நாக்கு பின்னாடி போகணும்னு சொன்னீங்க, இது நாக்கு வெளிய வரேன்னு இல்ல இல்ல, சொன்னீங்க. சீனுக்கு பல்லு ரெண்டும் நேரா இருக்கணும். சீன், ச, சி, சு அப்படி வரணும் சீனுக்கு. ஃபேக்கு வந்து கொஞ்சம் வெளியில வர மாதிரி இருக்கு நாக்கு. ஃப கொஞ்சம் மெதுவா. அந்த ஒண்ணு அந்த மேல உள்ள பல்லுக்கு நாக்கு கொஞ்சம் கீழே மாதிரி அதை ஒத்தி வர மாதிரி அடிக்கிற மாதிரி வரும். படாம. ஆ, நீங்க சொன்னது சரி. சொன்ன மாதிரி உச்சரிக்காதான் நம்மளோட சவுண்ட்ல வர ம், பிரச்சனை. நீங்க ஸ்டார்டிங் வந்து சொல்ல வந்தீங்க. ஸ்டார்டிங் டோட்டலி ராங். நீ சொல்லி ம், காட்டுறது பிள்ளை. ஆனா பிறகு சொன்னீங்களே இப்ப கடைசியா பின்னாடி பின்னாடி சில நேரம் சரியா அது அப்படி இருக்கப்படாது. ம், சரியா? ம், சீனுங்கிறது நீ சொன்னது போல ம், பல்லு ரெண்டு நேரா வச்சா எஸ்ட இஸ் ம். சவுண்ட் எடுக்கணும். நல்லது பிள்ளை. ஆ, ஆ, ச ரைட்டா. ச ச ச என்னது மிக மிக ச ஆ, சாஃப்டான சவுண்டுக்கு போகணும். நல்லது பிள்ளை. அதே நேரம் ஆ, ஷீனுக்கு போற நேரம் ச ஷீ ஷீ ஆ, ஷீ என்ற அந்த சவுண்டுக்கு போகணும். நல்லது இல்லாட்டதும் பிள்ளை. ரெண்டுலயும் ஆ, முக்கியம். ம், سبعا شدادا س ஷி எங்கேயும் ஆ, மாறப்படாது. ஆ, ச சி இன்னும் சரியா வரணும். ஷி ச ஷி. ச சி. போதும். மூணாவது. وبنينا فوقكم سبعا شدادا. பொறுங்க. وبنينا فوقكم سبعا شدادا. நாலாவது. إن يوم الفصل كان ميقاتا. கேன என்று நிப்பாடப்படாது. கேன மீ கோத்த சேர்க்கணும். كان مي كان ميقاتا. ஆ, சரி போதும். நாலாவது. إن يوم الفصل كان இல்ல, ميقاتا. கேன நிப்பாட்டிட்டு மீ காத்த மட்டும் கொதப்படாது. கேன மீ கோத்த சேர்க்கணும். كان ميقاتا. சரி போதுங்க. إن إن يوم الفصل كان ميقاتا. ميقات. كان ميقاتا. திருப்பூர்ல ஒதுங்க நாலாவது. إن يوم الفصل كان ميقاتا. ம். எல்லாத்துலயும் பிள்ளை வந்திக்கு ரெடி ஆகிட்டு வரேன்மா.